விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்போர் சங்கத்தின் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து கோழி வளர்ப்பு அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. கோவை, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் அதிகமாக கறிக்கோழி பண்ணை இயங்கி வருகின்றன. இதில் பொள்ளாச்சியில் மட்டும் கறிக்கோழி பண்ணைகள் 10,000க்கும் மேல் இருப்பதாகவும், இந்த தொழிலை நம்பி 5,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் இருப்பதாகவும், ஆனால் அரசு கறிக்கோழி வளர்ப்பிற்கு 2013ஆம் ஆண்டில் ரூபாய் 4.50 மட்டும் கூலியாக வழங்கி வருவதாகவும், இதனை பலமுறை அதிகரித்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து இதுவரை அரசு செவிசாய்க்கவில்லை என்றும், கோழி வளர்ப்பிற்கு கூலியாக ரூபாய் 12 உயர்த்தி தர வேண்டும் என்று கூறிய போது, அரசு கால்நடைத்துறை அமைச்சரும் மற்றும் நிறுவனங்களும் விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு சங்கத்தின் கருத்து கேட்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு ரூபாய் மட்டும் வளர்ப்பிற்கு கூலியாக தருவதாக முடிவு செய்துள்ளனர் என்றும், இதனை ஏற்க முடியாமல் கறிக்கோழி வளர்ப்போர் சங்கம் சார்பில் செயலாளர் கிருஷ்ணகுமார், ராஜசேகர், தங்கராஜ் தலைமையில் இன்று கோழி நிறுவனங்கள் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு 100க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். தொடர்ந்து வரும் 21ஆம் தேதி பல்லடத்தில் விவசாயிகள் கறிக்கோழி சங்கம் சார்பாக உண்ணாவிரதம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இப்போ நிறுவனங்கள் வளர்ப்பு கூலியை கொடுத்துட்டு வர காசு வந்து பத்தாதுங்க. கறி விலை, மஞ்சி விலை, ஆள் கூலி எல்லாமே, கரண்ட் பில் எல்லாமே உயர்த்தப்பட்டுள்ளது. அப்படி உள்ள சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து 3,000 4,000 அதிகப்படியாக 6 வரைக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. எங்களுக்கு பத்தாது, 12 ரூபா வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகங்கள் தன்னிச்சையாக 6 ரூபா அப்படின்னு முடிவெடுத்துக்கிறாங்க. நிர்வாகம் அரசாங்கம் சேர்ந்து 6 ரூபாய்னு முடிவெடுத்துடுறாங்க. இது வந்து நாங்கள் பத்தாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணைகளில் குஞ்சுகள் இறக்கையில் கம்பெனிகளோட சூப்பர்வைசர், மேனேஜர் வந்து மூளைச்செலவு பண்ணி பண்ணக்காரர்கிட்ட இறக்கி விட்டு போயிடுறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்கன்னு கம்பெனிகளுக்கு வந்து கடிதம் வாயிலாக தெரிவித்துப்படுத்திட்டு வரோம்.